பிரைஸ் பீ டு காட். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய வரவேற்பையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சர்ச்சைக்கு போயிட்டு வந்தீங்க? இன்னைக்கு சர்ச்சைக்கு போயிட்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நாம தேவ பக்தியை நாம வெளிப்படுத்துகிற ஒரு காரியம்தான் இந்த ஆலயம் செல்வது என்று சொன்னால் மிகையாகாது. ஆலயத்துக்கு எதுக்கு போகணும்னு நமக்கு தெரியும். நாம சீர் பொருந்தணும், நம்ம கர்த்தருடைய வார்த்தையில வளரணும், சபை கூடுவதை விட்டுவிடக் கூடாது என்று வேதம் போதிக்கிறபடியா நம்ம ஆலயத்துக்கு சென்று தேவனை வழிபடுவது ரொம்பவும் அவசியம். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போவோமா? இன்றைக்கும் தலைப்பு நீங்க அறிந்ததுதான். தலைப்பு நீங்க பார்த்திருப்பீங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது. ஹல்லேலூயா. இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கின்ற இந்த பதம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, நம்ம கைகளில் கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தான் இந்த வார்த்தைகள் பிரித்து நமக்கு காண்பிக்கப்படுகிறது. ஆனாலும் வேதத்துல சொல்லப்பட்ட தேவன் என்னப்படுபவர் ஒருவர் என்பதை முதலாவதாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாம ஆராதிக்கக்கூடிய தேவன் யார்? மூவொரு கடவுள். அவர் எப்படி மூன்று கடவுளா இல்ல ஒரு கடவுளா என்கின்ற நிறைய விதமான கேள்விகள் மற்றவங்க நிறைய பேர் கேட்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நீங்க ஆராதிக்கிறீங்களே, பிதா சுத்தன் பரிசுத்தாவின்னு சொல்றீங்களே, அப்போ மூணு கடவுளை நீங்க ஆராதிக்கிறீங்களா அப்படின்னு கேள்விகள் ஒருவேளை உங்களை பார்த்து கேட்பாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதற்கான பதில் நாம் என்ன சொல்லணும் தெரியுமா? நாங்க ஆராதிக்கக்கூடிய தேவன் எனப்படும் ஒரே ஒருவர் தான். அவருடைய தன்மைகள் தான் இன்றைக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வசனம் நம்ம சொல்லி நமக்கு தெரிந்த வசனம் தான் யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு. தேவன் என்னப்படுவர் யார் என்றால், தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் வேத வசனத்துடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியா நான் பார்க்கிறேன். சரி, தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப தேவன் என்பவர் எப்படின்னா ஆவிக்குரியவராய் காணப்படுகிறார். அப்போ இந்த வேத தேவனை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்பது இதுதான். பிதாவாய் காண்பிக்கிறது, குமாரனாக இயேசு கிறிஸ்துவாய் காண்பிக்கிறது, பரிசுத்த ஆவியாக காண்பிக்கிறது. இதைதான் நாம இன்றைக்கு தலைப்பாய் வைத்து நாம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த தேவ பக்தியின் ரகசியம் என்ன என்பதை குறித்து நாம வசனத்தோடு நம்ம படிக்க போகிறோம். என்னோட கூட வேத புத்தகத்தை எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. ஹல்லேலூயா. தேவ பக்தி என்பது ஒரு ரகசியம் என்று சொல்லப்படுது. அப்ப தேவ பக்தின்னு ஒரு ரகசியம், அது என்ன ரகசியம் என்று சொல்லி பின்வரும் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அது மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதோடைய மேன்மை என்ன தெரியுமா? நாம சொன்ன பார்த்தீங்களா, தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியான தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இங்க நான் ஸ்டாப் பண்றேன். ஏன் அந்த ஆவியா இருக்கிற தேவன் மாம்சத்துல வெளிப்படணும்? நாம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன் அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார்? நம்ம இதை குறித்து நம்ம டீப்பா பார்க்கணும்னா இந்த செய்தி நமக்கு போதாது. நம்ம ஏன் தேவன், காணக்கூடாத தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருன்னா, விழுந்து போன மனுகுலத்தை மீட்கும் பொருளாக காணக்கூடாத இறைவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு நம் கிட்ட வந்தாரு. ஹல்லேலூயா. இல்லை என்றால் அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் இதை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு ஏன் இந்த ஒரு குழப்பங்கள், ஏன் இந்த திருத்துவம் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாரி போயிட்டு இருக்கு, ஏன் சபைக்குள்ள பிரிவு எல்லாம் போயிட்டு இருக்குன்னா, நம்ம வேதத்தை நம்ம வேதமாய் வாசிக்காம நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவில நம்ம வாசிப்போமானால் ஒரு தீர்வை அறிந்து கொள்ள முடியாது. சரி, இப்போ நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பின்பு அவருடைய கிரியேஷன்ல பார்க்கும்போது கடைசியாக எல்லாத்தையும் சிருஷ்டித்து கடைசியா என்ன பண்ணாரு? மனுஷனை அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்திலையும் நம்மை உருவாக்கினார். ஹல்லேலூயா. அவர் உண்டாக்கி விட்டு போகாம ஒவ்வொரு நாளும் ஆதாமோடும் ஏவாளோடும் அவர் என்ன பண்றாரு? நெருங்கி உறவாடுகிறவராய், அவர்
அவர் தோட்டத்துல இறங்கி வந்து பேசுகிறவராய் காணப்பட்டார். எப்படி பேசியிருப்பாரு? ஆவியாய் வந்து பேசியிருப்பாரு. ஆதி மனிதன் எப்படி இருந்திருப்பான்? நாம நினைக்கிறது போல அவன் வந்து ஒரு இலைகளை வைத்து மறைத்து கொண்டோ இல்ல வந்து நிர்வாணத்தோடு இருப்பானோ அப்படியெல்லாம் இல்லை. அவர் வந்து தேவ மகிமையால நிரப்பப்பட்டவராய், தேவ மகிமையே அவங்களுடைய ஒரு குளோத்தா, ஒரு ஆடையா இருந்தது என்று நம்ம நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். தேவ மகிமை ஆதாமையும் ஏவாளையும் மூடிக்கொண்டிருந்தது. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம்ல, அவங்க வந்து ஒரு இலையை வைத்து மறைத்து கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கற்பனையாய் நாம எண்ணக்கூடாது. அவங்க தேவ மகிமையை உடையாய் அணிந்திருந்தாங்க. தேவ பிரசன்னத்தை அவர் சூழ்ந்து கொண்டிருந்ததுனால ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேகலையில பரிசுத்த ஆவியாகிய தேவன், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், காணக்கூடாத அந்த தேவன், ஆவியான அந்த தேவன் அவங்க உலா வந்து அங்க வந்து பேசி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது நமக்கு தெரிந்த காரியங்கள் தானே. அவங்க பிசாசினால வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய கோபாக்கினைக்கு இறங்கி அவங்க வந்து சபிக்கப்பட்டாங்க. அப்போ எதனை விட்டு துரத்தப்பட்டாங்க. அதுல இருந்து ஆதாம் ஏவாளுக்கும் தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு பிளவு உண்டானது. இதெல்லாம் நாம அறிந்ததுதான். இந்த சூழ்நிலை நிமித்தமாக தான் என்ன நடக்குதுன்னா, தேவன் இறங்கி வர தீர்மானித்தார். ஹல்லேலூயா. இது எல்லாமே முன்னே குறிக்கப்பட்டதாய் காணப்படுதில்ல. அப்ப பாருங்களேன், அப்போ அந்த தேவன் நமக்காக இறங்கி வந்தார். எப்படிப்பட்டவர்? தேவன் ஆவியா இருக்கிற அந்த தேவன் விழுந்து போன மனுகுலத்தை மீட்கும்படியாக மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பில்லி கிரஹாம் என்கின்ற பிரசித்தி பெற்ற ஒரு சுவிசேஷகர் உங்களுக்கு அறிந்தது. அவர் ஒரு வாட்டி வாக்கிங் போயிட்டு இருக்கும் பொழுது முன்னால ஒரு எறும்பு கூட்டம் அப்படியே வந்து அவர் கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கான் வேகமா. அவரு அந்த போயிட்டு இருக்கும்போது சடனா நின்றுட்டார். இந்த எறும்புங்க பார்த்து பயந்து அங்கு ஓடுதான். இவர் வந்து மனசுல நினைக்கிறாராம், மனசுல பேசுறாரா, என்ன சொல்றாரு? எறும்பே நான் வந்து உன்னை வந்து கஷ்டப்படுத்தவோ உன்னை அழிக்கவோ வரல, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்ல நினைச்சாலும் அந்த எறும்பால அதை புரிந்து கொள்ள முடியுமா? அது வந்து ஒரு சின்ன ஒரு ஜந்துவா தானே இருக்கு. அது வந்து வர்றவங்க என்ன அடிக்க போறாங்களா இல்ல என்ன பண்ணப்பான்னு தெரியாம இங்கு ஓடுது. அப்போ அந்த எறும்புக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த பில்லி கிரஹாம் என்ன பண்ணணும்? எறும்பாய் மாறி அதோடு கூட இல்ல நான் உன்னை அழிக்க வரல, உன்னை காப்பாற்றத்தான் வந்தேன், பயப்படாத அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அந்த எறும்பால புரிந்து கொள்ள முடியும். இதுல நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ தேவன் அவர் இருக்கிற பிரகாரமாவே மனுஷனை சந்திப்பாரானால் மனிதனால உயிரோடு இருக்க முடியாது. அப்போ நாம எப்படி இருக்கிறோமோ நமது சாயல்ல அவ இறங்கி வந்தா. அதான் வசனம் சொல்லுது, அந்த மகா மேன்மையின் ரகசியம் என்ன தெரியுமா? அது தேவன் மாம்சத்துல நம்மிடம் வெளிப்பட்டார், ஆவியில நீதியுள்ளவர் என்று விலகப்பட்டார். அது மாத்திரமல்ல, தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. அப்போ காணக்கூடாத இறைவன். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவராய் சாவாமையுள்ளவரும். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு ஒருவராய். ஹல்லேலூயா. ஒரே தேவன், அவர் சாவாமையுள்ளவர், நித்தியமாய் இருப்பவர். அப்ப நம்ம தேவன் என்னப்படுபவர்? அவர் தேவனை யாருங்க உருவாக்குனா? தேவனை யாரும் உருவாக்கவும் இல்லை, அவர் யாரும் ஏன்னா அவர் கடவுள். ஹல்லேலூயா. நிறைய அறிவு ஜீவிகள் கேட்பாங்க, கடவுள் மனிதனை உண்டாக்குனா அப்ப கடவுளை உண்டாக்குனது யாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இது இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்கறதுல வந்து நியாயமில்லாத ஒரு கேள்வி. தேவன் என்னப்படுவார் யாருன்னா, அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, முதலும் இல்லை முடிவும் இல்லை. அவர் தேவன் எனப்படுபவர், அவர் கிரியேட்டர். அவர் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணதான் முடியுதால் அவரை வந்து ஒருத்தர் உருவாக்குறது அதெல்லாம் வந்து அந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நம்ம கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. ஹல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு ஒருவராய் சாவாமையுள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டீராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷரில் ஒருவரும் கண்டீராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான்
தேவனை குறித்தான ஒரு எக்ஸ்பிளனேஷன். அவரை ஒரு மனிதன் ஒரு காலமும் கண்டதில்லை. அப்படி அவர் இருக்கிற வண்ணமாய் நம்ம அவரை பார்ப்போமானால் நம்ம செத்து போயிடுவோம். அப்படி காணக்கூடாத இறைவன் நம்ம கூட எப்படி அன்பாய் உறவாடணும்னா, அவர் நம்ம போல மாம்சத்துல வெளிப்பட்டு நம்மோடு கூட பேசினா மட்டும்தான் தேவ அன்பு நமக்குள்ள இறங்கி வரும். நம்ம அப்பதான் தேவனை அறிந்து கொண்டு அவரோடு உறவாட முடியும். ஹல்லேலூயா. இது நமக்கு தெரிந்த விஷயம். சரி, அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேவனுடைய தன்மையை நாம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த காணக்கூடாத இறைவன் நம்ம கூட இறங்கி வந்து பேசுறார். ஹல்லேலூயா. அப்போ என்னை தேவன் என்பவர் நம்ம சொல்லியிருந்தேன், அவர் ஒரே தேவன் தான். அவர் மூன்று பரிமாணங்களாய் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டுல பிதாவை நாம் அநேக நேரத்துல பார்க்கிறோம். பிதாவை நம்ம சொல்லப்பட்டாலும் அதுல பழைய ஏற்பாட்டிலையும் இயேசுவானவர் வருவதும் போவதுமாய் இருப்பதை நாம பார்த்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனும் வருவதும் போவதுமாய் நாம பார்க்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலம் பிதாவுடைய காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆமேன். பழைய ஏற்பாடு பிதாவுடைய காலம். அப்போ பழைய ஏற்பாட்டிலேயும் நிறைய தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க, குமாரன் பிறக்க போறாரு, அவர் வந்து மீட்கும் பொருளாய் வரப்போறாரு, இம்மானுவேல் பிறக்க போறாரு, ஒரு பாலன் ஒரு தேவகுமாரன் பிறக்க போறாரு என்று சொல்லி நிறைய தீர்க்கதரிசன வசனங்கள் இயேசுவை குறித்து முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. நாம உருவாவதற்கு முன்பதாக உலகங்களை அண்ட சராசர உண்டாக்கின கர்த்தர் நமக்காக இம்மானுவேலராக பூமியில பிறந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நாம உண்டாவதற்கு முன்பதாகவே தேவன் இருந்தார். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவர் நாம உண்டாக்கப்பட்ட பிறகு நம்மை மீட்கும் பொருளாக நம்மோடு கூட இம்மானுவேலராக நம்மோடு கூட இறங்கி வந்தார். நம்மை மீட்கும் பொருளாக கல்வாரி சிலுவையில நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவரது பிற்பாடு அவர் நம்ம கூட வசிக்கும்படி ஆவியாக இறங்கி நமக்குள்ள வாசமும் செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அருமையான தேவன் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரு நம்மோடு கூட ஐக்கியப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. திருத்துவத்தை நம்ம 100% புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அது ரொம்பவும் கஷ்டம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மூளையால தேவனுடைய முழுமையை நம்மால புரிந்து கொள்ள முடியாது. ஆனா வேதம் நமக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பிதானா யாரு, குமாரன்னா யாரு, பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நிறைய விஷயங்களை விளங்கி சொல்றதை நம்மால பார்க்க முடிகிறது. உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொன்னா ஒரே ஒரு திருத்துவத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது திருத்துவன்றது நிறைய விதங்கள்ல காணப்படுது. ஒரு பூ இருக்குன்னு சொன்னால் பூ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுங்களேன், அதுல கலர் 2வது, மனம் 1. இதே போல் நிறைய விதத்துல நம்ம சொல்லலாம். ஒரு புத்தகம் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து நீளம், உயரம், அகலம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்ப நான் உதாரணமா சூரியனை உதாரணமா உங்களுக்கு நான் சொல்றேன். சூரியன் என்பது 1. ஆனா அந்த சூரியன்ல இருந்து 2 தன்மைகள் வெளியே வருது. என்ன? சூரியன்ல இருந்து வெளியே வருகிறது வெளிச்சம், வெளியே வருகிறது. அதுக்கப்புறம் அது வெளிச்சத்துல நம்ம என்ன வருது? அந்த உஷ்ணம், அனலை நாம அறிந்து கொள்கிறோம். அப்போ பிதா தேவன் என்பவர் ஒருவர் தான். அந்த ஒரு தேவனுக்குள்ள இருந்து வெளிச்சமாய் வருகிறது. அந்த வெளிச்சம் தான் இயேசு கிறிஸ்து என்று நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம புரிந்து கொள்றதுக்கு சத்தியம் இதுதான். அப்போ அந்த வெளிச்சமும் வருகிறது, அதுல இருந்து உஷ்ணம் வருது. பாத்தீங்களா, ஒரு ஹீட்டு, அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க பாருங்க, நம்மளுடைய இந்த மாம்ச கண்ணினால சூரியனை எவ்வளவு நேரம் நம்மளால பார்க்க முடியும்? ஒரு 2-3 செகண்ட்ஸ் பார்க்க முடியுமா? அதுக்கப்புறம் நம்மளால அந்த ஹீட்டர்னால பார்க்க முடியாது, கண்ணு கூசிடும். தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட சூரியனையே நம்மால பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அதை உருவாக்கின தேவனை எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாதே. அப்போ காணக்கூடாத இறைவன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவர் நம்ம சாயல உருவாகி நம்மோடு கூட நடந்து அவர் நம்மோடு வசித்து நமக்கான பாவ மன்னிப்பாக்கி மீட்பை நமக்கு செலுத்தி அவர் இன்றைக்கு ஜெய கிறிஸ்துவாய் சிங்காசனத்தை வீற்றிருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ இன்றைக்கு வெளிச்சமாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒருவேளை சூரியன்ல இருந்து வெளிச்சம் வரவில்லை என்று சொன்னால் இந்த பூமி எப்படி இருந்திருக்கும்? இருளோன்னு தான் இருக்கும்.
வெளிச்சம் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு வெளிச்சமா இருக்கனால தான் இந்த இந்த இடத்துல என்ன நீங்க பார்க்க முடியுது. வெளிச்சம் இல்லைன்னா ஒரு இருட்டுல தான் நான் சத்தத்தை தான் கேட்க முடியும். என்ன நீங்க பார்க்க முடியாதுல்ல. அப்போ வெளிச்சம் என்பது எவ்வளவு முக்கியமானது. அந்த வெளிச்சத்துல இருந்து இன்னும் ஒரு காரியம் வருது. அதுதான் வெப்பம். அந்த வெப்பத்தை நாம உணர்கிறோம். ஹல்லேலூயா. நான் முன்ன சொன்னேன். பூவுக்கு அழகான கலர் இருக்கு. பூவும் கலரும் மட்டும் இல்ல, அதுல ஒரு அருமையான ஒரு நறுமணம் வருது பாத்தீங்களா? அதுதான் அந்த பூவுடைய தன்மையே அழகாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் அர்த்தங்கள் நாம புரிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேனா எடுத்தீங்கன்னா, ஒரு மேல பார்த்தா ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டிக்க போட்டு அந்த பேனா மூடப்பட்டிருக்கு. அந்த பிளாஸ்டிக் பேனாக்குள்ள ஒரு ரீஃபில் இருக்கு. அந்த ரீஃபில்லுக்குள்ள ஒரு இங்க் இருக்கு. அதுவும் அதுல ஒரு திருத்துவத்தை நம்ம பார்க்க முடிகிறது இல்ல. அப்ப இது எல்லாமே பிரித்து வைத்தா நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அப்ப எனக்கு சூரியன் தேவையில்லை, வெளிச்சம் தான் முக்கியம்னு ஒருத்தன் சொல்ல முடியாது. இல்ல எனக்கு அனல் தான் முக்கியம், வெளிச்சம் எனக்கு தேவையில்லை ஒருத்தன் சொல்ல முடியாது. அப்போ திருத்துவம் அப்படிப்பட்டதான். ஏன் என்று சொன்னீங்கன்னா, இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு நம்ம மத்தியில நிறைய விதமான நம்பிக்கைகள் நம்ம மத்தியில நடைப்பயணத்துல அப்படியே இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், பிதா இல்ல, இயேசு கிறிஸ்து நாம தான் எல்லா நாமத்தும் உயர்த்தப்பட்டிருக்கு, அவர் நாம தான் முக்கியம் சொல்ற குரூப் ஒண்ணு உண்டு. இன்னொரு குரூப் சொல்றாங்க, இல்ல பிதா தான் மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தேவதூதர் இல்ல ஒரு தீர்க்கதரிசி என்று அவங்க சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் சொல்றாங்க, இல்ல பரிசுத்த ஆவியானவர் தான், பெந்தேகோஸ்தே சபை தான் பெருசு, நாங்க தான் எல்லாமே, அவர் தான் மெய்யான தேவன் என்று அவங்க சொல்றாங்க. ஆனா இப்படி ஒவ்வொருத்தர் திருத்துவத்தை ஒவ்வொரு விதமா புரிந்து வைத்துக் கொண்டு ஒவ்வொன்னா எடுத்துக்கொள்றது அது கள்ள உபதேசம். அப்போ அந்தி கிறிஸ்து யார் என்று வேதம் நமக்கு சொல்லுது. யோவான் சொல்றாரு, அந்தி கிறிஸ்து என்பவன் யாருன்னா வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அப்போ இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவனா திருத்துவ தெய்வமா இருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் திருத்துவம். அப்போ ஒருவர் மூவராயும் மூவர் ஒருவராயும் இருந்து கிரியைகளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. பிதா அவர் நீதியுள்ளவர், இயேசு கிறிஸ்து அவர் கிருபையுள்ளவர், பரிசுத்தமானவர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த மூன்று தன்மைகளும் தேவனுக்குரிய தன்மைகள். ஹல்லேலூயா. இதுதான் வேதம் நமக்கு பிரசன்ட் பண்ணுது. ஹல்லேலூயா. ஒரு பிரியாணின்னு பார்த்தோம்னா, பிரியாணின்னு நம்ம ஒரு பிளேட்ல கூட வச்சிடலாம்னா, அதை பிரித்து பார்த்தா என்னென்ன இருக்கும் தெரியுமா? அதுக்குள்ள ஸ்டார்டிங்ல இருந்து அதுல பிரியாணிக்குள்ள நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணுவோம் இன்கிரீடியன்ஸ், எண்ணெய், பட்டம், லவங்கம், ஏலக்காய், மிளகாத்தூள், இஞ்சி, பூண்டு, இப்படி எல்லாம் நம்ம போட்டு இவ்வளோ விதமான இன்கிரீடியன்ஸ்ல இருந்து அதை எல்லாமே சமைச்சு வெளியே வந்தாதான் நம்ம ஒரு பிரியாணி அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கிறோம். அதுக்குள்ள எவ்வளோ விதமான இன்கிரீடியன்ஸ் இருக்குல்ல. ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். அப்போ தேவன் என்னப்படுபவர் என்பவர் அவர் ஒரு ஃபுல் பேக்கெல்லாம் நம்ம வச்சு அடிச்சிட முடியாது. அவர் ஒவ்வொரு தன்மையில வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனை நாம அதிகமாய் வேதத்தை வாசிங்க. இப்போ நீங்க ஒருவேளை கிறிஸ்துவத்துக்குள்ள நீங்க புதுசாய் வருவீர்கள் என்று சொன்னால் நீங்க எதையும் நம்பிடக்கூடாது. நம்ம திரியேக தேவனை ஆராதிக்கிறோம். ஆனா பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், அவர் தான் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வது நமக்கு ரொம்பவும் அவசியம். அதனால இயேசு தெய்வம் அல்ல அப்படின்னு இல்ல, இயேசுதான் மெய்யான தெய்வம். அப்ப அந்த காணக்கூடாத இறைவன் அவர் என்ன சொன்னாரு? பிதா இயேசு பூமியில வாழும்பொழுது கூட சீஷர் கேட்கிறாங்க, இயேசுவே நீங்க பிதாவை எங்களுக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் கேட்கிறாங்க. அப்போ ஏசப்பா சொல்றாரு, நீங்க என்னை கண்டவன் பிதாவை கண்டாப்பா, நீ பிதாவை பார்க்கணும்னு கேட்கிற, ஆனா என்னை கண்டவன் பிதாவை கண்டா, ஏன்னா நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் சத்திய வசனம். அப்போ இயேசுவும் பிதாவும் வெவ்வேறானவர்கள் அல்ல, ரெண்டு பேரும் ஒன்றாய் தான் இருக்கிறார்கள். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியாக இருக்கிறாங்க. இவங்க மூவரும் ஒன்றாய் தான் இருக்கிறபடியால் அவங்க தனிமையாய் செயல்படுறதுனால வேதம் நம்ம அப்படி காண்பிக்கிறதுனால இன்றைக்கு நிறைய பிரிவுகள் வந்து விட்டது. ஆனா இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியாகிய தேவன் இருக்கிறார். இது அது புதுசாக குழப்பறீங்க. அப்போ இயேசு இல்லையா, இயேசு எங்க போயிட்டாரு அப்படி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம்.
இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் முன்பு சொல்லியிருந்தேன், பழைய ஏற்பாட்டு காலம் பிதாவுடைய காலம். என்னுடைய செய்திகளை அதிகமாய் சொல்லுகிற வழக்கம் இது நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். பழைய ஏற்பாட்டு காலம் பிதாவுடைய காலம். புதிய ஏற்பாடாகிய மத்தேயிலிருந்து யோவான் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய காலம். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகை வரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய காலம். ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டுல மூவரும் இருந்தாங்க தான். பழைய ஏற்பாட்டுல இயேசுவானவரும் இருந்தாரு. இயேசுவானவர் வரப்போறதுக்கு தரிசன வசனங்களை அன்றைக்கு இருந்த பிதாவானவர் சொல்லிக்கிட்டு தானே இருந்தாரு. இந்த வசனத்தை நான் படிச்சா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்களேன். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3ஆம் வசனத்தை நான் படிக்கும்பொழுது உங்களுக்கு தெளிவாய் புரியும். என்னன்னு சொல்றேன், வாசிக்கிறேன், கேட்கிறீங்களா? பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் பிதா. ஹல்லேலூயா. ஆரம்பத்துல நான் சொன்ன பாத்தீங்களா, பிதா எப்படி எல்லாம் தன்னை வெளிப்படுத்தி பேசினார் தெரியுமா? ஒவ்வொரு காலங்கள்ல, பூர்வ காலங்கள்ல ஜனங்களோடு எப்படி எல்லாம் இன்டராக்ட் பண்றாரு நான் சொல்ல விரும்புறேன். இன்றைக்கு ஏன் திருத்துவத்தை பிரிச்சு பார்க்க அவசியம் இல்லை. ஆனா ஏன் பிரித்து தன்னை காண்பிக்கிறார்ன்றதா, ஏன்னா இந்த பூமியில நாம நிரந்தரமா வாழக்கூடியவர்கள் அல்ல. இந்த பூமி நமக்கு ஒரு டெஸ்ட்ஃபுல் லைஃபா தான் இருக்கு. இந்த பூமியில நம்ம தேவனை அறிகிற அறிவுக்குள்ள நம்ம வளர வேண்டும். ஹல்லேலூயா. அது ரொம்பவும் முக்கியம். ஹல்லேலூயா. பிதாவானவர் அவர் அன்புள்ள தேவனா இருக்கிறாரு. குமாரனாகி இயேசு கிறிஸ்து அவர் ஒரு சாக்ரிஃபைஸ் லைஃப், அவர் தன்னையே ஜீவபலியாய் கொடுத்த ஒரு தேவனாய் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் ஞானமும் உள்ள தேவனாக அவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்க பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, பிதாவாகிய தேவன் எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார்னா, தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். இந்த கடைசி நாட்களிலே சொல்றாரு, புதிய ஏற்பாட்டுல நம்ம வரும்பொழுது கடைசி காலம்னு பிதா சொல்லிட்டாங்க. ஆனா இன்றைக்கு நாம பாக்குறோம், இயேசு கிறிஸ்து எப்ப வாழ்ந்தாரு? 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே வாழ்ந்தவர். அப்போ பிதா சொல்றாரு இந்த கடைசி காலத்துல என்று சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய்னா இயேசு மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ புதிய ஏற்பாடு வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த மெய்யா முதல்ல பிதாவாகிய தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய், நியாயாதிபதிகள் மூலமாய் ஜனங்களை சந்தித்து பேசி கட்டளைகளை கொடுத்து, இப்படி இருங்க, இப்படி வாழுங்க, இந்த கட்டளைகளை பின்பற்றுங்க, இது சரி இது தப்புன்ற பலவிதமான கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்து பேசிட்டு வந்த தேவன் எவ்வளவோ பேசியும் ஜனங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் இல்லை, ஒரு ஒப்பு கொடுக்கப்பட இல்லை. அவங்க மேலும் மேலும் தவறுகள் பாவங்கள் செய்து தேவனை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. தேவன் இன்னொரு காரியத்தை செய்யறாரு. என்னன்னா, இனி தீர்க்கதரிசியை அனுப்பி நியாயாதிபதிகளை அனுப்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, நானே இவர்களுக்காக இறங்கி போனாதான் வேலை ஆகும்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த ஆவியா இருக்கிற காணக்கூடாத தேவன் மாம்சத்துல குமாரனாய் இறங்கி நம்ம கூட வாசம் செய்தார். ஹல்லேலூயா. இப்போ இயேசுவே வருகிற தேவனை இந்த வேத பகுதி எப்படி டிஃபைன் பண்ணதுன்னு சொல்லட்டுமா? தொடர்ந்து அதே வசனத்தை தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமா இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதங்களிலே மகத்துவமான வலது பட்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை பற்றி சொல்லுங்க தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலம்தான் வானம் பூமி எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அவர் நமக்காக நம்மதிலே இறங்கி வாழ்ந்தார். ஹல்லேலூயா. காணக்கூடாத இறைவன் சொன்ன முதல்ல வாசிச்சோல்ல, காணக்கூடாத தேவன், அதர்சனமான தேவன், மனிதரில் கண்டிராதவர், காணக்கூடாத தேவன் நமக்கு காட்சியாய் இறங்கி வந்தார் ஒரு பாலகனாய். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் வேற எங்கேயும் போலங்க, சத்திய ஆவியானவராய் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா.
கடைசி நாட்கள்ல குமாரனா வெளிப்பட இப்ப கடைசி நிமிடத்துல வந்துட்டோம். இன்றைக்கு எப்படி இருக்காருன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. இப்ப நம்ம 3வது கட்டத்துக்குள்ள 3வது இறுதி நாட்களுக்குள்ள வந்து விட்டோம். அப்ப பிதாவானவர் அவருடைய வேலை முடிந்து விட்டது, குமாரனாகிய வேலையும் முடிந்து விட்டது. இயேசுவான எதுக்கு வந்தாரோ அந்த பணியை அவர் 100% செய்து முடித்து விட்டு கடந்து போயிட்டாரு. அவர் போகும்போது சொன்னாரு, இதோ நான் இவ்வளவு நேரம் உங்களோட கூட இருந்தேன், நீங்க நல்லா சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். என்னன்னா, நான் உங்களோட கூட இனி இருக்க போறது இல்ல. ஆனா நான் உங்களுக்கு ஒரு அர்த்தத்தை அறிமுகப்படுத்திட்டு போறேன். அவர் நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் உங்களுக்கு சொல்லி உங்களை எல்லா விதத்திலும் உங்களுக்கு கைட் பண்ணுவாரு, உங்களுக்கு உபதேசம் பண்ணுவாரு, உங்களை தேற்றுவாரு, உங்களுக்கு எல்லா விதமான ரகசியங்களையும் அவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவாரு. நான் பிதா கிட்ட கேட்டு சொன்னது கொஞ்சம் தான்ப்பா, ஆனா இதுக்கப்புறம் ஒருத்தர் வரப்போறாரு, அவர் ஆவியானவர். அவர் என்னிலும் அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அவருக்கு செவி கொடுங்க, காத்துருங்கன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறுதியாக தன் சீஷர்களுக்கு எல்லா ரகசியங்களும் சொல்லிவிட்டு அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். ஹல்லேலூயா. இப்போ அவர் எங்க இருக்கிறாரு? பிதாவுடைய வலது பார்சத்துல ஜெய வேந்தனாய், ஜெய ராஜனாய் அவர் வீற்றிருக்கிறார். இன்றைக்கு அவர் சொல்லிவிட்டு போனபடியே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் சித்தத்தின்படி அவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியோட காலத்துக்கு நம்ம வந்து விட்டோம். ஹல்லேலூயா. இது ஏன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலங்கள்ல தேவன் அதினதின் காலத்துல செயல்படுகிறவர். ஹல்லேலூயா. அவர் காலங்கள் எல்லாம் அவருடைய கருத்துல இருக்கு. இன்னைக்கு அதாவது நமக்குள்ள வந்து இன்னைக்கு ஏன் இந்த மிஸ்கம்யூனிகேஷன்னா, நம்ம பழைய ஏற்பாட்டுல ஒரு தேவனை வேற விதத்துல பார்த்திருப்போம், புதிய ஏற்பாட்டுல ஒரு இதை பார்த்திருப்போம். இந்த கடைசி நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் ஒரு விதமா நம்ம வந்து ஆற்றலை உணர்ந்திருப்போம். ஆனா மூவரும் முக்காலமா இருந்தாலும் மூவரும் ஒருவருக்குள்ள இருக்கிறாங்க என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால இந்த கடைசி காலத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இருந்து அவர் என்ன செயல்படுத்துறார்? சரி, அப்ப இந்த ஆவியானவர் வந்துட்டனால இயேசுவனர் மறைஞ்சு போயிட்டாருங்களா? அப்படி இல்லைங்க. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது அவர் அதிகமா என்ன செய்வார் தெரியுமா? இயேசு யார் என்பதை நமக்கு எடுத்து காண்பிப்பது யாருன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாம தேவனாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இயேசுவை அறிந்து கொள்வது கூடாத காரியமா இருந்தது. அப்போ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கி வந்த பிற்பாடுதான் அவனுக்குள்ள பலன் வந்து இயேசுவை குறித்தான சாட்சியுடையவனாய் அவன் எழும்புகிறான். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எல்லாமே யோசிச்சு பாருங்களேன். அப்போ பிதாவுக்கு தெரியும் எப்போ இயேசு கிறிஸ்துவாகிய இயேசுவை அனுப்ப வேண்டும், எப்பொழுது எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பூமிக்கு அனுப்ப வேண்டும், எப்பொழுது அவங்களுக்குள்ள இந்த பரிமாணம் எப்போ ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ நாம அவருடைய தன்மைகளை தான் நம்ம பார்க்கிறோம். எப்போ ஒரு அன்புள்ளவராய் வராரு, எப்போ ஒரு கிருபையுள்ளவராய் வராரு, எப்போ பரிசுத்தமாய் வராரு என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எப்போ சூரியனிலிருந்து வெளிச்சம் வரும், எப்போ உஷ்ணம் வரும் என்பதை நம்ம அறிந்து கொண்டிருக்க போல தேவனும் அப்படிப்பட்ட தன்மையோடு தான் வராரு. ஹல்லேலூயா. அதனால இந்த ஒரு சத்தியம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என நான் நம்புறேன். இந்த சத்தியம் உங்களுக்கு முழுமையாய் திருத்துவத்தை புரிந்து கொண்டிருப்பீங்கன்னா அது முடியாத காரியம் இருந்தாலும் வேத வசனத்தை நல்லா ஆராய்ந்து பாருங்க. இதுல ஜீவனும் வல்லமையும் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை கொண்டு வேதத்தை வாசிங்க. நிறைய காரியங்களை நமக்கு எடுத்து சொல்லுவாரு. இன்றைக்கு நாம யாரை அதிகமாய் நாடி வேட வேணும்னா பரிசுத்த ஆவியானவர் கடத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஏன் பரிசுத்த ஆவியானவரை பிடித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா வேத வசனம் அதான் சொல்லுது. 2 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல இப்படியே சொல்லுது, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம் இவைகள்ல நாம நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனமும் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ நம்ம பரிசுத்த ஆவியோடு கூட நல்ல ஐக்கியத்தை வைத்திருக்கும் பொழுது பிதாவாகிய தேவ சித்தத்தை, இயேசு கிறிஸ்துடைய அன்பு தியாகம் யாவற்றையும் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அதோடு மாத்திரமல்ல, நமக்கு வரங்களையும் ஆவிக்குரிய கனிகளையும்
தேவனை அறிகிற அறிவுக்குள்ள நம்மளை வழிநடத்தி செல்வது. அது மாத்திரமல்ல, அவருடைய ரகசிய இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில நம்மளை பரிசுத்தமாய் மாற்றவும், கரை திரை இந்த எந்த ஒரு அழுக்கு எல்லாவற்றையும் நம்மை சுத்திகரித்து நம்மளை இயேசு கிட்ட போய் சேர்க்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கு பரிசுத்த ஆவியான கிட்ட இருக்கு. நாம் அவர் கரங்கள்ல அடங்கி இருக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்தி கொண்டு போய் இயேசுவிடம் உம்மை ஒப்பு கொடுப்பார்களே. இதுதான் வேதம் வசனம் முழுவதுமாய் சொல்கிறது. நான் உங்களுக்கு எல்லாத்துலயும் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்காக நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லிவிட்டு போயிட்டேன். ஆனா வேதத்தை ஃபுல்லா வாசித்து பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம எங்க அதிகமா பார்க்கலாம்னா அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டது, எப்படி ஜனங்களோடு பேசினாரு, எப்படி சிஷ்யர்களோடு பேசினாரு என்பதை குறித்து எல்லாமே அறிந்து கொள்ள முடியும். ஸோ அதனால இந்த செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். நாம் ஒரு சிறிய ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் காணக்கூடாத தேவனப்பா, நீரே மெய்யான தேவனா இருக்கிறீங்கப்பா, நித்திய ஜீவனா இருக்கிறீங்க. காணக்கூடாத இறைவன் எங்களை பார்க்கும்படி, எங்களோடு கூட வசிக்கும்படி, எங்களோடு கூட நடக்கும்படி, எங்களோடு உறவாடும்படிக்கு அப்பா நீர் மாம்சத்துல வெளிப்பட்டு எங்களுக்காக சகலத்தை செய்து முடித்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராய் எங்களோடு கூட நடைபோட்டு கொண்டு இருக்கிறீங்கப்பா. இன்றைக்கும் இயேசுவானவர் எங்களுக்காக பிதாவுடைய வலது பட்சத்துல அப்பா வீட்டுக்கு எங்களுக்கு பரிந்து பேசி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த திருத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். இன்றைக்கு அப்பா எத்தனையோ பேர் அப்பா வழி தவறி அப்பா இன்றைக்கு பலவிதமான உபதேசங்களால இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா இன்றைக்குள்ள இருக்கிற சபையில இருக்கிற எல்லா விதமான அப்பா குழப்பங்கள் எல்லாம் மறையும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ விசுவாசிகள் அப்பா மெய்யான தேவனை ஆராதிக்காதபடிக்கு இன்னைக்கு பலவிதமான பிரிவுகளை சேர்ந்து கொண்டு அப்பா தன்னுடைய ஜீவியத்தை கெடுத்து கொண்டு அப்பா கள்ள கிறிஸ்துவுக்கு அப்பா ஊழியக்காரர்களா இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பா இன்னைக்கு அப்படியேப்பட்டவருடைய வாழ்க்கையெல்லாம் மனம் திரும்பப்படுமே நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா தேவனே, இன்றைக்கு நீர் அப்பா ஒவ்வொருவருக்கும் நீர் அப்பா வெளிப்படுவீராக. அப்பா திருத்துவத்தில் உள்ள ரகசியங்கள் ஒவ்வொரு அறிந்து கொள்ளத்தக்கதான இருதயத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, வழி தப்பி இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி யாரா இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரே மெய்யான தேவனை திரும்பவும் உதவி பண்ணுங்கப்பா. திருவசனம் அவங்களுக்கு வெளிச்சமா இருப்பதாக. கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் அப்ப ஆசீர்வதியும். தொடர்ந்து உமக்குள்ள நாங்கள் அப்ப வளரவும், உமக்குள்ள நாங்கள் அப்ப பெருகவும் கர்த்தர் கிருபை செய்யும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆவியால் நினைத்து உம்முடைய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி வழிநடத்த வேண்டும் என்று மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இன்னும் அதிக வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. இன்னும் வசனத்தை நீங்க ஆராய்ந்து பார்க்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளிப்பாடுகள் வரும். பரிசுத்த ஆவியானவரை பிடித்துக் கொள்ளுங்க. ஆவியானவரே என்று வாய் திறந்து கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரும் அவரை கூப்பிட்டு அழைக்கிறது இல்லை. நீங்க இன்னைக்கு கூப்பிடணும், பரிசுத்த ஆவியானவரே. ஏன்னா இந்த வேதத்துடைய ஆசிரியர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். இந்த வேதம் அவர் தான் எழுதினார். அவர் அநேக தேவ ஜனத்தை எழுப்பி அவர்கள் மூலியமாய் எழுதப்பட்டு நம் கரங்களில் கொடுக்கப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம். இதில் உள்ள சத்தியத்தை தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவரால் நமக்கு நிச்சயம் அந்த வெளிப்பாடு கிடைக்கும். அதனால அதிகமாய் அவரை கூப்பிடுங்க. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு எல்லா துதிகர மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே? நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே? உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றி.